இறால் சுத்தம் பண்ணுவோம். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, மண்டையை பிச்சு தனியாக வச்சுக்கிறது, அது அப்புறமா சுத்தம் பண்ணிக்குவோம். தோலை உரிச்சிட்டு இப்படி எடுத்தோம்னா ஃபுல் மண்டையை பிச்சு இப்படி போட்டுட்டு இந்த காலெல்லாம் இப்படி பண்ணிட்டு இப்படி இழுத்தா தோல் வந்துடும். இந்த பக்கம் இன்னொரு தடவை இழுத்துட்டு இறால் எடுத்து மண்டை இப்படி திருவிட்டோம்னா இது வந்துடும். கால் பண்ணோம்னா க்ளீன் ஆயிரும். தொலை வச்சுட்டு மண்டை போச்சு. அப்படி வால் பக்கம் இருந்துக்கிட்டு ஒரு அமுக்குனா போதும், ஃபுல்லாக வந்துடும். மண்டையை அப்படி திரும்பி போட்டுட்டு இதை அப்படி உரிச்சிட்டு வால் பக்கம் லேசாக இப்படி அமுக்குனியன்னா ஃபுல்லாக வந்துடும். அப்படி போட்டுட்டு எல்லாம் பிடிச்சி வச்சு மண்டை தான். மண்டை அப்புறம் பார்த்துக்குவோம். இது கிளீனிங். இது எப்படின்னா, நடுவில் அப்படி இந்த நூல் மாதிரி வரும். இதை எடுத்துட்டோம்னா அந்த கவுச்சி வாடை அடிக்கிறது. இந்த கருப்பு கலரு இதை எடுத்துட்டா கவுச்சி வாடை போயிடும். அப்படி கொடுத்துட்டு நூல் மாதிரி வரும். இதை எடுத்துட்டோம்னா கவுச்சி வாடை. எல்லாம் க்ளீனாக முடிச்சாச்சு எல்லாத்தையுமே. இப்போ மண்டையை இப்படி சுத்தம் பண்ணி காய வச்சு பொடி முணுக்குவாங்க. இப்போல்லாம் இதில் நிறைய வேலை அப்படின்னுட்டு இது யூஸ் பண்ணாமே இருந்தோம். இந்த விஜய் டிவி மைனா நந்தினி வீடியோவில் பார்த்தா இதை வறுவல் பண்ணுறாங்க. சரி, அதை எப்படி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு க்ளீன் பண்ணுறேன். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது கொஞ்சம் வேலை அதிகம்தான். இதெல்லாம் கட் பண்ணி இப்படி சுத்தம் பண்ணி இறால் சுத்தம் பண்ணுறதோடு இது ரொம்ப அதிகம்தான். மைனா நந்தினி வீடியோ போய் பாருங்களேன். அதில் வறுவல் அவங்க அம்மா பண்ணியிருப்பாங்க. வறுவல் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படி எல்லா மண்டையும் இப்படி க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேவா? நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு கிலோ சுத்தம் பண்ணோன்னே இவ்வளோதான் இருக்குது. ஓகே, பாய்.